ஆண்டவர் அங்கே எகிப்துக்குள்ளே போனார். எகிப்துக்குள்ளே போனது மாத்திரமல்ல பிரியமானதை வச்சுருந்தேன், அன்று கண்ட எகிப்தியர்களை அவர்கள் மீண்டும் பார்க்கவே இல்லை. இன்றைக்கு நீங்கள் அந்த காரியத்தை எனக்கும் கற்றுக் கொடுங்க. இயேசுவா, உண்மை நம்பி இருப்பதற்கு எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் நம்ம இன்னொரு டிஎம்குள்ளாக நம்ம போக போகிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி காரியங்கள் மாறுதலாக இருந்தது. ஸோ அதனால் நமக்கு அகெயின்ஸ்டான காரியங்கள், நமக்கு அகெயின்ஸ்டான பீப்புள், ஃபோர்ஸஸ், அதை குறித்து நம்ம அதிகமாக தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், அது எல்லா தியானங்களிலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டுமாக நமக்கு சொல்கிறார். என்னவென்றால், நீ அதில் ஃபோக்கஸ் பண்ணாது, ஃபோக்கஸ் ஆன் மீ அண்ட் ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் இட். இன்றைக்கி அவர் பார்த்துக்குவார்னா அவர் எப்படி பார்த்துக்குவார்? நமக்கு அந்த திருப்தி வராது. அதான் மனுஷன். ஒரு காரியத்தை நான் செஞ்சுக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கரெக்டாக செஞ்சுருவாங்களா, ப்ராப்பராக செஞ்சுருவாங்களா அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு கல்யாண வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கல்யாண வேலை இருக்குதுன்னா அந்த கல்யாண வேலை என்னதான் மற்றவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு பக்காவாக பண்ணாலும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஏன்னா நம்ம செய்கிற மாதிரி வருமா, நம்ம தான் உள்ளே இறங்கி செய்வோம், அவங்க ரொம்ப பார்ஷாக செஞ்சிடக்கூடாது அப்படிம்போம். பிரியமான தேவஜனமே, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இங்கே நீங்கள் பாருங்கள், உபாகமத்தில் தேவன், உபாகமும் சரி யாத்ராகமத்திலும் சரி, மிகவும் அழகாக ஒரு காரியத்தை சொல்கிறார். யாத்ராகமம் 12:12 பாருங்க. நான் எகிப்துக்குள்ளே சென்று, ஐ வில் கோ இன்டு ஈஜிப்ட். நான் எகிப்துக்குள்ளே சென்று அங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும், ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்ட்லேருந்து மிருக ஜீவன்கள் வரைக்கும் நான் கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கணும். ஆம் பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு நமக்காக வழக்காட யாருமே இல்லையா? அப்படின்லாம் கிடையாது. தேவன் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறது. அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், மனுஷங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், whatever it is, whoever it is, God is going to go through them and through it and crush them once for all. ஆண்டவர் அங்கே எகிப்துக்குள்ளே போனார். எகிப்துக்குள்ளே போனது மாத்திரமல்ல பிரியமானதை வச்சுருக்கேன், அன்று கண்ட எகிப்தியர்களை அவர்கள் மீண்டும் பார்க்கவே இல்லை. இன்றைக்கு நீங்கள் அந்த காரியத்தை எனக்கும் கற்றுக் கொடுங்க. இயேசுவா, உண்மை நம்பி இருப்பதற்கு எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா அப்படின்னு நீங்களும் ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு எதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறோம் அது எல்லாவற்றிலும் God should intervene and go through it. அவர் அதுக்குள்ளே போகும்போது எல்லாமே மாறும், சகலமும் மாறும். பிரியமான தேவஜனமே, ஏனென்றால் அவர் உள்ளே இறங்கிட்டார் அப்படின்னா அது ஒரு நாளும் உங்களை எதிர்த்து நிற்கவே நிற்காது. ஆம் பிரியமான தேவஜனமே, அவர் ரகசியங்களை நமக்கு அழகாக சொல்லிக் கொடுப்பார். தானியேலில் நாம் பார்க்கிறோம், எரேமியா 33:3 நாம் பார்க்கிறோம். மறைப்பொருள்களை நமக்கு அழகாக சொல்லி தருகிறது. எப்படி மறைப்பொருள்களை சொல்லி தருவார்? 2 ராஜாக்களில் நாம் பார்க்குறோம். எலிஷா தீர்க்கதரிசி அசிரியா ராஜாவுக்கு என்ன பண்ணனே தெரியல, அவன் என்ன பிளான் பண்ணான்னு இங்கே தெரிஞ்சிருக்கு. அப்போ சொல்கிறாங்க, இஸ்ரவேலின் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு விரோதமாக ஒரு பிளாட் அங்கே பண்ணப்படுது அப்படின்னாலே உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ஆம் பிரியமான தேவஜனமே, உங்களுக்கு விரோதமாக விரிக்கப்படுகிற வலைகளுக்கு நீங்கள் ஒரு நாளும் விழுந்து போவதில்லை. நீங்கள் கர்த்தர் உங்களை தப்பு. நான் ஜெபிப்போமா? அன்பின் நல்ல பிதாவே சுவாமி, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. ராஜா, எங்களுக்காக நீர் எங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஒவ்வொன்றுக்குள் கடந்து சென்று இயேசுவே எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறீரப்பா. சிலுவையில் சகலத்தையும் நீர் எங்களுக்காக தாங்கினீரப்பா, சுமந்தீரப்பா, ருசி பார்த்தீரப்பா. இன்றைக்கும் அந்த ஜெயத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் பிதாவே, நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் அப்பா. ராஜா, எது எல்லாம் எங்களை பாடுபடுத்துகிறது, தொடர்ந்து எங்களை நாக் பண்ணிட்டோம், தொடர்ந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், இயேசுவின் நாமத்தில் சகலத்தையும் நீர் சுத்திகரியும் அப்பா, சுத்திகரியும், சுட்டெரித்து நீர் சுத்திகரியும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.